ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சுக்கிரன் சுழற்றி அடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு, சூரியனும் கூட அமைஞ்சிருக்கிறாரு. இதனால் தை பிறந்ததுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து என்னென்னங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னிராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்வதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். அதனால் கன்னிராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. மற்ற மாதங்களை விட தை மாதத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அந்த சிறப்பு தெரியாதவங்க முதல்ல சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது தை பிறப்புடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் என்பது சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று சூரிய பகுதி, இன்னொன்று சந்திர பகுதி, இந்த மாதிரி கூறுவது இருக்குது. அதில் மகரத்திலிருந்து கடகம் வர சந்திரனுக்கு பகுதிக்குள் வரும். அவைகள் சந்திரத்துக்கு உரியனவையாக இருக்கும். மேலும் இந்த தை மாதத்திலிருந்து சூரியன் பகுதி துவங்குகிறது. இந்த மாதத்தில் சூரிய பகுதியானது இதனால் வலிமையடைகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குகிறது. இந்த காலத்தையும் இரண்டு அயனமாக பிரிக்கப்படும். ஒன்று தாட்சாயணம் தெற்கு, இன்னொன்று உத்தராயணம் வடக்கு. அதனால் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாக இதனாலேயே சொல்லப்படுது. மேலும் இந்த நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்து இருக்கும். மலையாளத்தில் சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைப்பாங்க. ஆனால் விளக்கேற்றி ஜோதி என்று காண்பிப்பது ஒரு அடையாளமே. ஆனால் இயற்கையாக இந்த இடத்துல இருப்பதை அறிவிப்பதற்காகவே அவ்வாறு இந்த விஷயத்தை செய்கிறாங்க. மேலும் மகர மாதத்திற்குள் உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் தான் தைப்பொங்கல். சூரியனுக்கு ஒரு இயக்கம் இருக்குது. அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். ஆன்மீகத்தில் சிவனுக்கு இணையாக சூரியனை ஒப்பிடப்படும். ஏன்னா சிவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் வைத்து கொள்வார். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அதே போல தான் சூரியனையும் எதையும் சுற்ற மாட்டார், அவரை தான் சுற்றிக்குவார். மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றி கொண்டு இருக்கும். எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் இருந்திருக்கலாம் என்று கூட சொல்லப்படுது. சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏதாவது பழமொழி உண்டா? இல்லையே. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. எல்லாமே அந்த காலத்தில் தையில் தான் துவங்குவாங்க. தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம் என்று சொல்லுவாங்க. தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்யலான்னு சொல்லுவாங்க. வேளாண் துறையில் கூட தை தான் முதல் மாதம். நெல், சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை முதல் நாள் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவது எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையில் தான் ஸ்டார்ட் ஆகும். பங்குனி மாதத்தில் எந்த அறுவடையும் செய்வதில்லை. மாற்று பெயர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம். ஆனால் தையில் தான் எல்லா அறுவடைகளும் முடிந்து அடுத்த காலத்தை துவங்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதத்தில் தான் பல பரிகாரங்களை செய்திருக்கிறாங்க. பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கப்பட்டிருக்கு. நெற்களஞ்சியத்திலிருந்து பழைய நெல்களை கொடுத்துவிட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வது இந்த மாதத்தில் தான். அப்புறம் நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவதும் இந்த மாதத்தில் தான். தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்ததாக தை மாதம் இருந்திருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்களுடைய புத்தாண்டு தை மாதம் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. தட்வெப்ப நிலையில் பார்க்கும்போது கூட தை மாதம் சிறந்தது. குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும், எதுவுமே கடுமையாக இருக்காது. ஆகவே வெகு சிறப்பானது இந்த தை என்று சொல்லலாம்.
சூரியனுடைய உத்தராயண பயணம் தூங்கக்கூடிய இந்த முதல் நாள் தமிழர் திருநாளாக இருந்திருக்கு. இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது, புதுமனை புகுறது, புது வேலையில் செய்கிறது, புது நிறுவனம் தொடங்குறது போன்ற அத்தனையுமே துவங்கினால் அது வெற்றி பெறும். நீண்ட காலம் நிலைக்கவும் செய்யும். சூரியனை வழங்கக்கூடிய நாளாக தைப்பொங்கல்லாம் இந்த தையில் விளங்குது. புது அரிசி, கைக்குத்தல் அரிசி எல்லாம் கலைத்து அது பானையில் வைத்து சூரியனுக்கு நேரே வைத்து பொங்கல் பொங்குவதும் இந்த மாதத்தில் தான். தை மாதத்தில் சூரிய பொங்கல் என்று முதல் நாளும், மறுநாள் மாட்டு பொங்கலும், அப்புறம் குலதெய்வத்தை வழிபாடு, அப்புறம் வள்ளுவனை வழங்குறது, இதெல்லாம் அடுத்த நாளும் இருக்கும். சித்திரையில் இது போன்று தமிழர்களை சார்ந்த எந்த விழாவும் இல்லை, வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை. அதனால் இந்த ஒரு தை சிறந்த மாதமாக விளங்குகிறது. இந்த தை சிறப்பு மாதத்தில் சிறப்பு பலன்களாக கன்னிராசிக்காரங்களுக்கு வச்சு செய்ய போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதோ அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வச்சு செய்ய போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆபத்தும் இருக்கலாம், அதிர்ஷ்டமும் இருக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது இடத்துல பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு சூரியன். 6வது இடத்துல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பாருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான பலன்கள் கிரகங்கள் தரப்போகுது. வருமானமானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும். உங்கள் ஜாதகத்தில் 9வது இடத்துல வியாழன் கிரகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான நல்ல பலன்களையும் நீங்கள் தடையே இல்லாமல் பெற முடியும். அப்புறம் 9வது இடத்துல இருந்து கொண்டு 3வது இடத்த வியாழன் கிரகம் வீற்றிருக்கிறாரு. குரு பார்க்கக்கூடிய இடத்துல வலிமையை சேர்ப்பார் என்பதால் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம், பொறுப்புகளை சுமன்பது, இந்த மாதிரி போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் புதிய உத்வேகத்தை பெற்று ஈஸியாக வெற்றியானது பெறுவீங்க. அப்புறம் ராசிநாதன் புதன் பகவான் 5வது இடத்துல வீற்றிருக்கிறாரு. இதனால் உங்கள் பொறுப்பை மீறி உங்களோட வேலையை எதிர்பார்ப்பாங்க. பொறுப்புகள், வேலைகள், வேலைபளு அதிகரிக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டியது ஒரு பக்கம் அவசியம். எந்த விஷயங்களையும் கோபப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது. இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், பிரச்சனை இல்லை. அப்புறம் 12வது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5வது இடத்துல வீற்றிருக்கிறாரு. 12வது இடம் என்பது அயன சயன போக பாக்கியங்கள் உண்டாகும். இந்த உண்டாகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கெட்ட பெயர் வாங்குவது, நொடிந்து போவது, கஷ்டப்படுவது, தூக்கம் வராமல் தவிப்பது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டாகும். குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்பது போன்ற மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இவை எல்லாமே இந்த 30 நாட்களுக்கு மட்டுமே. அதனால் பொறுமையோடு தியானம் செய்யுங்க, எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். பிள்ளைகள் சொல்வதை கண்டிப்பாக காது கொடுத்து கேளுங்க. பெற்றோர் மதிக்கிறது உங்களுக்கு அப்போ தான் இருக்கும். சில குடும்பத்தில் வேற்றுமைகள், வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன முரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு 5வது இடத்துல சூரியன் செல்லும்போது நன்மைகளை செய்வார் என்று சொல்ல முடியாது. அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். ஏனென்றால் 11வது இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில், இதிலெல்லாம் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் 9வது இடத்துல இருக்கக்கூடிய வியாழக்கிரகம் 5வது இடத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளிநாடு பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதெல்லாம் நல்ல பலனை தரும். சுற்றுலா செல்வது, வெளியூர், வெளிநாடு செல்வது, ஆன்மீக பயணம் செல்வது, தீர்த்தவாரி செல்வது, இந்த மாதிரி யோகங்கள் செய்யுங்க. ஒரு பக்கம் குரு பகவான் 5வது இடத்தை பார்க்கறது திடீர் திருமண வாய்ப்பு கூட உண்டாகும். இதுவரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடித்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல்லாம் அளிப்பாங்க. குதூகலமான அனுபவங்கள்லாம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலைபளு, பொறுப்புகள் கூடும். அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள், கடின உழைப்பு, அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் உண்டாகும். அப்புறம் 6வது இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய இதாக மாறும். நோய், விபத்து, கடன், சட்டம், வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்கள்லேருந்து விடுபடுவீங்க. பயணத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க.
தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி செய்வீங்க. பூமி சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைவான காலமாக இருக்கும். 7வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களுக்கு கொண்டாட்டமானதாக இந்த காலம் இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். நல்லவை எவை கெட்டவை எவை என்பதை கண்டுணர்ந்து செயல்படணும். அப்படி செயல்படக்கூடிய ஆற்றலோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இது ஒரு சூப்பரான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு பலன்கள் தை மாதத்துக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.